வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சுவையான சிக்கன் தொக்கு சுலபமாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிட்டு அந்த நல்லெண்ணெயில் போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் போட்டு மூடி வச்சுருங்க. அந்த வெங்காயம் நல்லா அதில் உள்ள தண்ணியெல்லாம் போய் வெந்து அடி ஒட்டாமல் வரும். அப்போ அந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை அதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அடி ஒட்டாமல் கிளறி வச்சுருங்க. இஞ்சி பூண்டு விழுது கிளறிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் மூடியே வச்சுருங்க. அது நல்லா வெந்துடும். அந்த வாசனை எல்லாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை அதில் போட்டுருங்க. தக்காளியை போட்டு கலந்த அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை 3ஐயும் சேர்த்துட்டு அதையும் ஒரு கிளறி விட்டுருங்க. இது கிளறின அப்புறம் உப்பை மேலே கொஞ்சம் மிளகாப்பொடி, சிகப்பு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இருக்குல்ல சிவப்பு, அந்த மிளகாத்தூளும் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூனும் கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. உப்பு போட்டு எல்லாம் அதில் உப்பு சாந்துக்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதை மூடி வச்சிட்ட அப்புறம் அது கொஞ்சம் நல்லா தக்காளி எல்லாம் குழஞ்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கலவையாக வரும். நல்லா ஒரு தொக்கு மாதிரி வந்த அப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கிற சிக்கன் பீஸு எலும்போடையும் இருக்கலாம், அதை தூக்கி அதில் போட்டுட்டு அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு மூடி வச்சுருங்க. அப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் அதில் வந்துடும். அந்த தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் அது பெரட்டின அப்புறம் அந்த தண்ணி போன அப்புறம் அந்த மூடியை திறந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் பக்கம் தண்ணியை அதில் திருப்பி சேர்த்து விடுங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி போயிடுது. இப்போ நம்ம அந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை சேர்த்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும். ஒரு 6 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். அது குறைஞ்சி எடுக்க வேண்டாம். அப்போ தான் சிக்கன் பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். அது மூடி வச்சுட்டு அது வெந்த அப்புறம் அதை எடுத்துட்டிங்கன்னா அது ரெடி ஆகிடுச்சு சிக்கன். இப்போ சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதம், சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ்.